ஒரு ஊருல ஒரே ஒரு மொபைல் வந்து இப்படி மூஞ்சி கிட்ட வச்சுக்கிட்டுலாம் வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடுவாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப்ல போடலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இது ராயல் அருண் டிவி சைனிங் இன் அருண். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் ராயல் அருண் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து யூடியூப் சேனல். சமீபத்தில் வந்து முகப்புத்தகத்தில், அதாவது ஃபேஸ்புக்கில் நான் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப வைரலாகவும் ஆயிருந்துச்சு. அதாவது வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிற மாதிரி ஆளாளுக்கு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீம்ஸ் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட வந்து உண்மை தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 4-5 மாதங்களாக எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி, ஸோ வேறு ஏதாவது ஒரு வருமானங்கள் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு தேடும்போது எல்லாருக்கும் வந்து யூடியூப்பை பார்க்கும்போது ரைட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நமக்கு நல்லா வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறையா இந்த ஒரு 5 மாதத்துக்கு மட்டும் நிறைய பேர் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிக்டாக்ல இருக்கக்கூடிய சைக்கோஸ் நிறைய பேரும் யூடியூபுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களால எந்த யூசேஜும் இல்லைன்றது வேறு விஷயம். ஸோ அவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணலாமா நினச்சிட்டும் வந்து, ஸோ இங்கேயும் நிறைய பேர் சேனல் ஆரம்பித்து நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க, மக்களுடைய நேரத்தையும் வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து வருமானம் எடுக்க முடியுமா, பயனுள்ள தகவல் நான் வந்து கொடுக்குறேன், என்னால் கொடுக்க முடியும், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், நான் இந்த விஷயத்தை பற்றி யூடியூப்பில் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், நன்மைகள் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலோடைய இந்த செயல்பாடுகளை வந்து 2019க்கு முன்னாலேயும் 2019க்கு பின்னாலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். 2019க்கு முன்னால் வந்து யூடியூப் சேனல் ஒரு 10,000 வியூஸ் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 10,000 வியூஸ் இருந்தாலே வந்து உங்கள் சேனலை வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்து ஒரு மானிட்டைஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்து மாதம் உங்கள் சேனலோட வியூஸை பொறுத்து ஒரு ரெவன்யூ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க 2019க்கு முன்னால். ஸோ 2019க்கு பின்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து 1 இயர், அதாவது 365 டேஸ்க்குள்ளே உங்களுடைய வீடியோ வந்து 4,000 ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கணும், உங்களுக்கு வந்து மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை வந்து 2019 அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து எக்குத்தப்பான யூடியூப் சேனல் வந்து நிறைய அடியாயிருச்சு. நிறைய பேர் வந்து யூடியூப்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க வந்து என்னடா நம்ம எப்படா 4,000 ஹவர்ஸை ரீச் பண்ணுறதுன்னு சொல்லி 1 இயராக வந்து பொறுமை இழந்துட்டாங்க. 1 இயராக வீடியோ போட்டு இப்போ ஒரு 3,800 ஹவர்ஸ் ஓடி இருக்கும். டக்குன்னு என்ன ஆயிரும்னா அது அடுத்த மாதத்துக்கு போயிடும், நெக்ஸ்ட் மந்த்துக்கு. அந்த 365 டேஸ்க்குள்ளே வராமல் அது அடுத்த மாதத்துக்கு போயிடுச்சுன்னா திரும்ப மறுபடியும் 3,500 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடும். இந்த 4,000 ஹவர்ஸை வந்து ரீச் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு நிறையா பேர் வந்து யூடியூப் சேனலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனவங்க எக்குத்தப்பான பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து கோப்பா, சில்ட்ரன்ஸ் ப்ரைவேட் பாலிசி ஆர்கனைசேஷன் ஒன்று வந்து அமெரிக்கா வந்து ஒன்று உருவாக்குச்சு. அது யூடியூப் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபா வந்து நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டுருச்சு. நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து என்ன ஒரு ப்ரைவேசி கொடுத்துருக்கீங்க, சில்ட்ரன்ஸுக்கு உரிய பாதுகாப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ரூல்ஸை போட்டு யூடியூப்பை வந்து கொஞ்சம் முடக்குனாங்க இந்த கோப்பா அப்படின்ற அமைப்பு. இந்த கோப்பா வந்ததுக்கப்புறம் யூடியூப் என்ன சேஞ்சஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் இது வந்து மேட் ஃபார் கிட்ஸ் அல்லது நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இது இந்த வீடியோ வந்து நீங்கள் கிட்ஸுக்காக வந்து கொடுக்குறீங்களா அல்ல வந்து கிட்ஸ் இல்லாமல் மற்றவங்க பார்க்குறதுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து ஓகே பண்ணி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து குழந்தைகள் பார்க்கலாமா, இல்லை குழந்தைகளை வச்சு பண்ணக்கூடிய ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ குழந்தைகளுக்காக மட்டுமே அப்படின்றத வந்து நம்ம யூடியூபுக்கு வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து ஓகே பண்ணணும். இல்லைனா அந்த வீடியோ வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து பெரிய வழக்குகளை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணி, இல்லை இந்த வீடியோ வந்து நான் குழந்தைகளுக்காக நான் வந்து ரெடி பண்ணலை, இது வந்து அடல்ட்டுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன், அடல்ட் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்ற செட்டிங்ஸை வந்து அவங்க இந்த கோப்பாவுக்காக கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க, இல்லை குழந்தைகளை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. கமெண்ட்ஸ் ஐட்டத்தை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் குழந்தைகளுக்காக பண்ணுற நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸே பண்ண முடியாது. உங்கள் வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் அதிகமாக வராது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூல்ஸ் பண்ணி ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பை. சரி, இதுக்கு மேலே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வருமானம் வருமா வராதா அதை சொல்லுங்கள்
அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வருமானம் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெவன்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 1000 வியூஸ் மானிட்டைஸ் ஆகி உங்கள் வீடியோ வந்து 1 இயர்க்குள்ளே 4000 ஹவர்ஸ் ஓடி 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 1000 வியூஸ், அது 1000 வியூஸ் அல்லது அதுக்கு மேலே போயிருந்தால் தான் ஒரு $1 இல்லைனா $2 இவ்வளோ தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வியூஸ் நீங்கள் போனீங்கன்னா தான் கிட்டத்தட்ட ஒரு $15 $20 நீங்கள் ரீச் பண்ண முடியும். $15 $20 நீங்கள் ரீச் பண்ணாலும் உங்களுக்கு பேமெண்ட் வராது. $100 வந்தால் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரும். யூடியூப்பில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு 10 வீடியோ போட்டுட்டோம், ஆகா இன்றைக்கி நமக்கு வருமானம் வரப்போகுது, அதை சொல்லிட்டோம் இதை சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி, வருமானம் வராதுன்னு கூட நினச்சிக்கோங்க. யூடியூப்பை மட்டும் இன்றைக்கி இருக்க ஆட்கள் மெயினாக நம்பி தயவுசெய்து இப்போதைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்க யாரும் இறங்காதீங்க. ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க, ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் இருந்தவங்க மட்டும்தான் யூடியூப்பில் இருக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அல்லது செலிப்ரிட்டியாக இருக்கணும். நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு நாடகத்திலேயோ ஒரு டிவி சீரியலில் வரக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை வந்து ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து நீங்கள் யூடியூப்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஃபேன் கிளப்பை நீங்கள் வச்சுருப்பீங்க, அவங்க அப்படியே உங்கள் யூடியூப் சேனலுக்கு வருவாங்க, நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் வந்து ரெவன்யூ எடுக்கலாம். புதுசாக யாருனே தெரியாமல் ஒரு ஆள் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வருமானம் எடுப்பது மிக 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 சிரமம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து யூடியூப் வந்து ரூல்ஸை வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. தயவுசெய்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நம்ம பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் லட்சக்கணக்கில் வருமானம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப் சேனல் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கிடையாது அப்படின்ற நான் சொல்லிக்கிறேன். வேறு ஏதாச்சும் நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுங்க, போடாமல் இருங்க, அது உங்களுடைய விருப்பம், அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, அதாவது வந்து டிக்டாக்ல எப்படி வந்து ஒரு சினிமா பாட்டை வந்து போட்டு லிப்சிங் மட்டும் அப்படி இப்படின்னு மண்டையாட்டி கொடுத்து மொபைலை வந்து இப்படி மூஞ்சி கிட்ட வச்சுக்கிட்டுலாம் வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடுவாங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போடலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. காப்பிரைட் கண்டென்ட் கேட்கும். காப்பிரைட் கண்டென்ட் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சினிமா பாட்டை போடுறீங்களோ அதுக்குரிய வருமானம் இல்லாமல் யார் அந்த பாட்டை வந்து இசையமைச்சாங்களோ, யார் வந்து அது தயாரித்தாங்களோ அவங்களுக்கு போயிடும், உங்களுக்கு வரவே வராது. இல்லை அப்படின்னா அவங்க வீடியோவை டெலீட் பண்ணிடுவாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இப்போ. காப்பிரைட் ப்ராப்ளம், சைபர் கிரைம் ப்ராப்ளம், கோப்பா ப்ராப்ளம், சரியா ரெவன்யூ கொடுக்குறதுல ப்ராப்ளம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளில் வந்து யூடியூப் இருக்கனால நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு யூடியூப்பில் வந்து வருமானம் எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வேணால் நீங்கள் யூடியூப் வந்து பயன்படுத்திக்கிங்க. இல்லை 100% ப்ரொஃபஷனலாக நான் வந்து இது செய்ய போகிறேன், எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி கேமராலேருந்து அத்தனை எக்யூப்மெண்ட்டும் வாங்கி ஒரு ப்ரொஃபஷனலாக செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருங்க. யூடியூப் அதையும் பார்க்குது. நீங்கள் வந்து 100% யூடியூப்காக வேலை செய்கிறீங்களா அப்படின்றத பார்த்தா இது வந்து ரெவன்யூ கொடுக்குது. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிப்பதில் தவறில்லை, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானத்தை இதில் நீங்கள் எடுக்க முடியாது என்பதே நிதர்சனம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.